இந்த வீடியோவில் illustration 19 பார்க்குறோம். From the following receipts and payments account of Coimbatore Cricket Club for the year ending 31st March 2016. Prepare income and expenditure account for the year ending 31st March 2016 and the balance sheet as on the date. அப்போ income and expenditure ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க 2000 மார்ச் 2016 அன்னைக்கு 31st அன்னைக்கு அண்ட் பேலன்ஸ் ஷீட்டை அந்த டேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. In the books of Coimbatore Cricket Club, receipts and payments account for the year ending 31st March 2016. இந்த பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்தளவில் நம்ம ஓப்பனிங் வந்து நமக்கு கேபிட்டல் ஃபண்ட் ஃபண்டு வந்து நமக்கு தெரியணும். முதல்ல கேபிட்டல் ஃபண்டு தெரியணும். கொடுக்கலைன்னா நம்ம தான் அந்த கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் அதான் ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த சம்மில் ஓப்பனிங் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு அந்த பேலன்ஸிங் ஃபிகர் என்ன அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியை ஃபில்லப் பண்ணிவிட்டு ஓப்பனிங் டேட் பேலன்ஸ் ஷீட்டில் அந்த பேலன்ஸிங் லைபிலிட்டியில் பேலன்ஸ் என்ன வருதோ அதான் கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஓப்பனிங் கேபிட்டலில் இந்த இயருக்கு அது கிடச்ச அந்த கேபிட்டல் ஃபண்டை இந்த இயருக்கு ஓப்பனிங் கேபிட்டலாக வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st March 2016 ரிசிப்ட்ஸு பேமெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்துட்டு வந்தோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஆன் 1st April 2015 த கிளப் ஹேட் ஸ்டாக் பால்ஸ் அண்ட் பேட் ஸ்டாக் பால்ஸ் அண்ட் பேட் ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 3000 இருக்குது. அண்ட் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ₹500 அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சுருக்கோம் 2015. அதுவும் லைபிலிட்டியில் போடணும். இந்த 3000 வந்து அசட்டில் போடணும் 2015 பேலன்ஸ் ஷீட்டில். சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் டோர்னமெண்ட் ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ் ஃபார் பெவிலியன் பர்மனெண்ட் பெவிலியன். அதனால் டோர்னமெண்ட்டுக்காக கொடுக்குற ஃபண்டு வந்து டோர்னமெண்ட் ஃபண்டு வந்து அது தனியாக பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் காமிக்கணும். இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் காமிக்கக்கூடாது. தனியாக அந்த ரிசர்வ் வந்து ஒதுக்கி வைக்க சொல்கிறதுனால நம்ம என்ன செய்யணும், பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும்தான் வரும். அந்த டோர்னமெண்ட்டு ரிசிப்ட்டு பேமெண்ட்லாம் டோர்னமெண்ட் ஃபண்டுலேருந்து அந்த இன்கம் வந்து ஆட் பண்ணி எக்ஸ்பென்ஸ் வந்து லெஸ் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் மட்டும் காமிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆன் 31st March 2016 வாஸ் ₹2000. இது வந்து 2016க்கு சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அது வந்து அதனால் 31st March 2016 அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் காமிக்கணும். இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் ஆக்சுவல் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டோடு அதை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த வருஷம் டியூரிங் த இன்கம் வர வேண்டியதுனால ஸ்டாக் பால்ஸ் ஆஸ் ஆன் 31st March 2016 வந்து 1000 இருக்குது. அப்போ இது வந்து ஆக்சுவல் பேட் அண்ட் பால் கன்சியூம்டு ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் இன்கம் டேக்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரில் பேமெண்ட் சைடில் காமிக்கணும். அதில் ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் பேட்ஸ் அண்ட் பால்ஸ் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்கல்ல, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3000 கொடுத்துருந்தாங்க. அதோட பர்ச்சேஸ் ஆட் பண்ணி இந்த க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணணும். இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை 2016 பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் காமிக்கணும். ஓகேங்களா? செம்ம ஒன்றா பார்ப்போம். முதல்ல அந்த கேபிட்டல் ஃபண்டை நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல இந்த புக்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கிளப் கிரிக்கெட் கிளப்னு போட்டு பேலன்ஸ் ஷீட் ஆசான் 31st March 2015 அன்னைக்கு போடணும். ஃபஸ்ட்டு அன்னைக்கு 15 அன்னைக்கு என்ன ஸ்டாக் இருந்துச்சு, ஆன் 1st April 2015 த கிளப் ஹேட் ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் வந்து 3000 இருக்குது. அதை அதர் சைடில் போடுங்க 3000. அதே மாதிரி இந்த கேஷ் நேன் இருக்க அன்றைக்கி இந்த ரிசிப்ஷன் பேமெண்ட்டில் ஏற்கனவே இது வரைக்கும் பார்த்த ப்ராப்ளம்லாம் இந்த ஓப்பனிங் கேஷுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகலை, இப்போ யூஸ் ஆகும். இந்த பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருக்கா, அதில் கேஷ் அட் பேங்க்னு போட்டிருக்காங்க பாருங்கள் 8000. இது வந்து ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ். இதுவும் அசட்டில் லாஸ்ட் இயரில் க்ளோசிங் ஸ்டாக்கில் க்ளோசிங் கேஷ் அட் பேங்க்காக இருக்கும். அதனால் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் கேஷ் அட் பேங்க்னு இந்த ஓப்பனிங்கில் இருந்த கேஷ் பேங்க் இருந்து ரெண்டையும் போடணும். இங்கே ஒன்று தான் இருக்குது. அதனால் 8000 கேஷ் அட் பேங்க்குன்னு போட்டு இங்கே எதில் போட்டுருங்கன்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் போடுங்க. 2015 பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் போட்டாச்சு. லைபிலிட்டி சைடில் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன்னு அட்வான்ஸும் கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அதாவது கிளப் ஹேட் ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ் 3000 இருந்துச்சு. அதுபோக அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணது இருந்தாங்கன்னா, அதாவது 2016க்காக 2015 வாங்கி வச்சுருக்கிறதுனால இந்த அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. அதனால் 2015 பொறுத்தவரை லைபிலிட்டி. அதனால் லைபிலிட்டி சைடில் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் 500 போட்டுருங்க. இப்போ அசட்லாம் கூட்டினா 11,000 வருது. 11,000 அந்த 500 கழிச்சிட்டிங்கன்னா மேலே கேபிட்டல் ஃபண்டு தான் 10,500 வரும். இதுதான் பேலன்ஸ் ஃபிகர். இதை தான் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்டு இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில்
ஓப்பனிங்கில் கேபிட்டல் ஃபண்டு 10,500ன்னு போட்டு வச்சிடணும் இப்போதைக்கு. இப்போ ரிசிப்ஷன் பேமெண்ட்டை பாருங்கள். ரிசிப்ஷன் பேமெண்ட் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் அட் பேங்க்கு 8,000 இருக்குது. அது நம்ம இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ரெண்டாவது சப்ஸ்கிரிப்ஷன் 11,000 ரிசீவ் பண்ணியிருக்கோமா. இப்போ இந்த வருஷம் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்கம் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன் 11,000 போட்டு இந்த வருஷம் ஆட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் 2014-15 ஃபார் 2015-16. இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனை போன வருஷமே வாங்கி வச்சுருந்தாங்களா 500. அந்த போன வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டிருந்தோம் பாருங்கள் 500. இது வந்து இந்த வருஷம் இன்கமே போன வருஷமே வாங்கி வச்சுருந்தனால இது இந்த வருஷம் இன்கம். அதனால் ஆட் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் 2014-15 ஃபார் 2015-16 அதையும் ஆட் பண்ணணும். அதே மாதிரி இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனே ஆட் பண்ணணும். இந்த வருஷம் 15-16க்கு அவுட்ஸ்டாண்டிங் 2,000 இருக்குல்ல, அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருந்தாங்கல்ல, இந்த 2,000 வந்து கொடுத்துருந்தாங்க பாருங்கள். இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே லைனில் சப்ஸ்கிரிப்ஷன் டியூ ஆன் 31st March 2016 வாஸ் 2,000. அப்போ இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனையும் ஆட் பண்ணணும். சப்ஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ண வேண்டிய 2 ஐட்டம் என்னென்னா, இந்த வருஷம் சப்ஸ்கிரிப்ஷனை போன வருஷமே வாங்கி வச்சுருந்தாலும் அது இந்த வருஷம் இன்கம் தான், அதனால் அதையும் ஆட் பண்ணணும். இந்த வருஷம் வர வேண்டிய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2,000 ஆட் பண்ணி 13,500 இங்கே அவுட்டர் காலத்தில் போட்டுறணும். இந்த ரிசீவ்டு இது வந்து இந்த 2,000 இருக்குல்ல, இந்த 2,000 வந்து என்ன செய்யணும், இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட் அசட்லேயும் காமிச்சிடணும். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் போட்டு 2,000 போட்டுடணும். ஓகேங்களா? ஓகே, அது முடிஞ்சிச்சு. அடுத்தது வாங்க. அடுத்து வந்து சேல் ஆஃப் ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ். இது வந்து ஓல்டு பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பண்ணால் இன்கமில் காமிச்சிடலாம். இன்கம் சைடு ஒரு இன்கம் எக்ஸ்பென்ஸ் இன்கம் சைடில் பாருங்கள் என்ன வருதுன்னா, என்ன வருது இங்கே வருங்க. இன்கம் எக்ஸ்பென்ஸ் பாருங்கள், இன்கம் சைடில் பாருங்கள். பை சேல் ஆஃப் ஓல்டு ஸ்பேட்ஸ் அண்ட் பால்ஸ்னு 100 காமிச்சிருங்க இன்கம் சைடில். ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் பர் டோர்னமெண்ட். இந்த டோர்னமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து டோர்னமெண்ட்டுமே தனியாக ஃபண்டுன்னு தனியாக வச்சுருக்கிறதுனால அந்த டோர்னமெண்ட் இன்கம்மு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணதை இந்த பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள். ஓகேங்களா? பேலன்ஸ் ஷீட்டில் டோர்னமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பர் டோர்னமெண்ட் 2,000. அதோட டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன செஞ்சிடணும், இந்த டோர்னமெண்ட் இன்கம் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் டோர்னமெண்ட்டு இன்கம் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க 2,000. இந்த பக்கம் பேமெண்ட் சைடில் பாருங்கள் டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ். அப்போ இந்த பேலன்ஸ் ஷீட்டில் தான் காமிக்கும். இன்கம்மையும் அந்த எக்ஸ்பென்ஸும் கழிச்சு போட்டுறணும். ஃபண்ட் எதுவும் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். டோர்னமெண்ட் ஃபண்டுன்னு எதுவும் கொடுக்கல. அதனால் என்ன செய்யணும், அந்த பேலன்ஸ் ஷீட்டில் போய்ட்டு டோர்னமெண்ட் இன்கம்மு அந்த எக்ஸ்பென்ஸ் கழித்து நெட்டாக காமிச்சிருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் டோர்னமெண்ட்டை அதோட இந்த டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸை கழிச்சிட்டு நெட்டை வந்து 600 வந்து அவுட்டர் காலத்தில் பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு காமிச்சிருங்க. ஓகேங்களா? அதனால் டோர்னமெண்ட்டை முடிஞ்சு லீகசிஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடு காமிக்கணும். அது கேபிட்டல் ரிசிப்ட். லீகசி பாருங்கள், லீகசிஸ்னு 20,000 லைபிலிட்டி சைடில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது, இந்த பக்கம் மெயின்டெனன்ஸுன்றது எக்ஸ்பென்ஸு. அதனால் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் மெயின்டெனன்ஸ்னு போட்டுருங்க. டு மெயின்டெனன்ஸ் 500 போட்டுருங்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு. அடுத்து வந்து ஃபர்னிச்சர் வந்து ஓப்பனிங்கில் தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இல்லை, ஃபர்னிச்சர் இல்லை. அதனால் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் ஃபர்னிச்சரை 15,000 காமிச்சிருங்க. இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட்டில் 2016 பேலன்ஸ் ஷீட்டில் ஃபர்னிச்சர் 15,000 அசட்டில் காமிச்சிருங்க. அடுத்து என்ன இருக்குது, டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம், பேலன்ஸ் ஷீட்டில் கழிச்சிட்டோம். அது செக்ரட்டரி ஹானரோரியம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் காமிச்சிருங்க. டூ செக்ரட்டரி ஹானரோரியம்னு 4,500 போட்டுருங்க. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது, பேட்ஸ் அண்ட் பால் 7,400. இதுதான் மெட்டீரியல் கன்சியூம்டு, அதாவது பேட்ஸ் அண்ட் பால் கன்சியூம்டுன்னு போட்டு ஓப்பனிங் ஸ்டாக்கோட பேட்ஸ் அண்ட் பால் பர்ச்சேஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணணும். இங்கே வந்து ஓப்பனிங் ஸ்டாக் 2வது ஆட் பண்ணுறாங்க. அதனால் எப்போயுமே ஓப்பனிங் ஸ்டாக்கோட பேட்ஸ் அண்ட் பால்ஸ் பர்ச்சேஸ் ஆட் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணி அவுட்டர் காலத்தில் காமிச்சிடணும். இந்த க்ளோசிங் ஸ்டாக் 1000 மட்டும் பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிடணும். க்ளோசிங் ஸ்டாக் 1000 மட்டும் எங்கே காமிச்சிடணும், பேட்ஸ் அண்ட் பால்ஸ்ன்னு பேலன்ஸ் ஷீட்டில் 1000 காமிச்சிடணும். ஸ்டாக் ஆஃப் பால்ஸ் அண்ட் பேட்ஸ்ன்னு 1000 காமிச்சிடணும். அசட்டில் காமிச்சாச்சு. அடுத்து அவ்வளோதான் பேலன்ஸ் ஷீட்டில். டு பேலன்ஸ் கேரி டவுன்னு கேஷ் அட் பேங்க் இருக்குது 7,800. இது இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டில் காமிச்சிருங்க. பேலன்ஸ் ஷீட்டில் கேஷ் அட் 7,800 போட்டுருங்க. இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு வாங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடில் எல்லாமே இப்போ ஆட் பண்ணிங்கன்னா வந்து கிரெடிட் சைடு டெபிட் சைடு எக்ஸ்பெண்டிச்சர் சைடு அதிகமாக இருக்குது 18,900. அதே 18,900
இன்கம் சைடும் போட்டுட்டு இப்போ இன்கம் மேலே இருக்க 13,500 இந்த சேல் ஆஃப் ஓல்டு பார்ட்ஸ் அண்ட் பேல்ஸை 100 ரெண்டிங் கூட்டி லெஸ் பண்ணிங்கன்னா 5,300 வந்து எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் வருது. இது வந்து எக்ஸஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம் போட்டு டெஃபிசிட்னு போட்டுருங்க. இதை வந்து லெஸ் பண்ணணும். பேலன்ஸ் ஷீட்டில் போயிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் என்ன செய்யணும்னா கேபிட்டல் ஃபண்டில் லெஸ் பண்ணணும். எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் இன்கம்னு இப்போ லெஸ் பண்ணி வந்தால் 5,800 200 அவுட்டர் காலத்தில் இருக்குது. இங்கே ஒரு 600 இங்கே லீக்கேஜ் 20,000 ஆட் பண்ணால் 25,800. இந்த பக்கம் ஃபர்னிச்சரு ஸ்டாக்கு சப்ஸ்கிரிப்ஷனு கேஷ் டேண்ட் எல்லாம் ஆட் பண்ணால் 25,800 டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆயிடுது. ஓகேங்களா? அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரே டைமில் 2 அக்கௌண்ட்டும் க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அங்கேயும் செஞ்சுட்டே இருந்தேன்னா ஈஸியாக செஞ்சிடலாம். திரும்ப பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ்.